அந்த வகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக அல்லது தர்மமாக அல்லது காணிக்கையாக கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுலேயும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. ஒரு மனிதன் தனக்கு சொந்தமான பொருளை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கிறான் என்பதை மட்டும்தான் நம்ம விலக்கி வச்சுருக்கிறோம். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவனுக்கு அவனுக்கு மத்தியில் என்ன ஒப்பந்தம் இருக்கிறது, இவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொடுக்கிறவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை வாங்குறவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் கூட மார்க்கத்தில் விதிமுறைகளும் ஒழுங்குகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த ஒருத்தருடைய தனக்கு சொந்தமான பொருளை இன்னொருவருக்கு கொடுக்குது என்பது 3 வகையில் கொடுக்க முடியும். ஒன்று தர்மமாக கொடுப்போம். தர்மம் என்று சொன்னால் ஒருத்தனுடைய வறுமைக்காக வேண்டி, ஒருத்தன் படக்கூடிய கஷ்டத்துக்காக வேண்டி பரிதாபப்பட்டு கொடுத்தா அதுக்கு பேர் தர்மம். இந்த தர்மம் கொடுக்கும்போது பெரிய சொந்த பந்தமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு என்பதற்காக வேண்டி பரிதாபப்பட்டு கொடுக்கறதுக்கு பேர் தர்மம். அதே மாதிரி பரிதாபத்தின் இல்லாமல் அன்புக்காக கொடுப்பது, அண்ணன் தம்பிக்கு கொடுப்பது, தம்பி அண்ணனுக்கு கொடுப்பது, சித்தப்பனை கொடுப்பது, பெரியப்பனை கொடுப்பது, மாமாவை கொடுக்கறதெல்லாம் இறக்கப்பட்டு கொடுக்கறதில்ல, அன்பு இருக்கிறனால கொடுக்குறோம். நம்ம நெருங்கின சொந்தம் அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் கொடுத்து கொள்வது. ஒருத்தர் அவர் கஷ்டப்படுறாருக்காக கொடுக்கறதில்ல, நல்லா இருந்தால் கூட கொடுக்கலாம். ஒரு நண்பருக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், இந்த பேனாவணி வச்சுக்கேன்னு கொடுக்குறோம். அவன் பேனாவே இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி நம்ம கொடுக்கறதில்ல, அவங்ககிட்ட இருந்தால் கூட நம்முடைய அன்பை காட்டுவதற்காக இதை கொடுக்குறோம். இது மாதிரி கொடுப்பதற்கு பேர் அன்பளிப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்று தர்மம், இன்னொன்று அன்பளிப்பு. இது தர்மத்தை சதக்காண்டு மார்க்கத்தில் சொல்லுவோம், அன்பளிப்பை ஹிபத்து என்று சொல்லுவாங்க. இன்னொன்று ஹதியாண்டு ஒரு வகை இருக்கிறது. ஹதியாண்டு சொன்னால் நம்மளை விட மேலாக இருக்கக்கூடியவர்களை மதிக்கிற விதமாக கொடுக்கறதுக்கு பேர் ஹதியா. ஒரு தலைவரை பார்க்க போகிறோம், ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம், அவங்க அதிகாரியாக இருக்கிறவங்க நம்மள்ட்ட எந்த ஒரு தேவையும் இல்லை, இருந்தாலும் வீசு நகையை வெறுங்கையமாக எப்படி போகிறது, அவங்களும் நேரத்தையும் வாங்கி கொண்டு கொடுப்போம் என்று கொடுத்தால் அவர் மேலே பெரிய அன்புலாம் நமக்கு கிடையாது, மரியாதை இருக்கிறது. அவருக்கு நமக்கு நெருங்கின பழக்கமோ ஒரு உறவுகளோ ஒன்றுமே இல்லை. அங்கே பச்சாதாபமும் கிடையாது, அன்பும் கிடையாது. முக்கியமாக தூக்கி நிற்பது மரியாதை தான். அப்போ அந்த மரியாதை நிமித்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொடுத்தாங்களே, அதெல்லாம் அந்த ஹதியாவில் சேரும். இந்த மாதிரி மன்னர்களுக்கு, தலைவர்களுக்கு, மந்திரிகளுக்கு, அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு பொருளை கொண்டே கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு மரியாதை. அவங்களுக்கு தேவைக்காக நம்ம கொடுக்கல, நம்ம போகும்போது ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக எதையாவது கொடுக்கணும். இப்படி இந்த 3 வகையில் நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நமக்கு சொந்தமான பொருளை ஒரு ஆள் கொடுக்கறதா இருந்தால் இந்த தர்மமாக கொடுக்குறோம் இல்லையா, தர்மமாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதில் கவனிக்க வேண்டிய ஒப்பந்தம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம கொடுத்ததை சொல்லி காட்டவே கூடாது. அந்த அக்ரிமெண்ட் என்ன இருக்கிறது, ஒரு ஆளுக்கு நம்ம பொருளை கொடுக்குறோம், கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் அந்த அவன் போட்டுக்கிற சட்டை நம்ம சட்டை தான், அவர் வச்சுக்கிற வாட்சி நான் வாங்கி கொடுத்த வாட்சி தான் இப்படின்னு சொல்லி கண்ட இடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை எப்போ கொடுத்து விட்டோமோ கொடுத்த உடனே நமக்கு என்னவாச்சு, அந்த பொருள் நம்முடையது இல்லைன்னு ஆக்கி கொள்ளணும். நம்ம எப்போ கொடுத்து விட்டோமோ அந்த பொருள் நம்முடையது இல்லை, யாருக்கு கொடுத்து விட்டோமோ அது அவனுடைய பொருள், அவனுடைய பொருள் அவங்ககிட்ட இருக்குன்னு தான் நம்ம நினைத்து கொள்ளணுமே தவிர நான் தான் அதை கொடுத்தேங்கிறது. அதாவது பொருள்லேருந்து நம்ம தூரம் ஆகிவிட்டால் கூட மனசு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பொருளின் மீது நம்ம மனசு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது, உடம்பு தான் உரிமை கொண்டாடலை. என்கிட்ட நீ வச்சுக்கன்னு சொல்லிவிட்டோம், ஆனால் மனசு பூரா என்ன இருக்குது, இது நம்ம சட்டை, இது நம்ம பேனா, நீ தான் கொடுத்துப்பிட்டிய, கொடுத்த பிறகு அப்புறம் என்ன ஓன் சட்டை, அப்புறம் என்ன ஓன் பேனான்னு சொல்கிறது. அப்போ மனசில் கொடுக்கல, அதை கையிலேருந்து அவர் கொடுத்துருக்காரே தவிர மனசளவில் அதுக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிற மாதிரியான நிலைமைகளை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். அப்போ இந்த கொடுக்கும்போது என்ன ஒப்பந்தம் இருக்கிறது, இப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் இதை உனக்கு நான் தர்றேன், இதை தம்பட்டு அடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் ஒரு முஸ்லீமாக இருந்தால் இதெல்லாம் வச்சு தான் கொடுக்குறான். அல்லாஹ் எதை கூடாதுன்னு சொல்லிட்டானோ அதெல்லாம் அந்த கண்டிஷனில் அடங்கிடும். அப்போ நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா என்ன நினச்சி கொடுக்கணும், இதை நான் அம்பலப்படுத்த மாட்டேன், இதை சொல்லி காட்ட மாட்டேன், உன்னை கேவலப்படுத்த மாட்டேன், உன்னை குத்தி காட்ட மாட்டேன், நீ கஷ்டப்படுறேன்னு உனக்கு நான் உதவியாக தந்திருக்கிறேன், இதுக்கு எனக்கு உள்ள தொடர்பு இதோடு முடிந்து விட்டது அப்படின்னு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா துபுத்திரு சதகாத்திக்கும் பில் மன்னி ஒல் அதா, நீங்கள் செய்கிற தர்மங்களை எல்லாம் சொல்லி காட்டி தொல்லைப்படுத்தி பாழாக்கி கொள்ளாதீர்கள்.
எப்போ நீங்கள் கொடுத்த சொல்லி காட்டிட்டீங்களோ அவனும் வேதனைப்படுறான், அவனுக்கு சங்கடம் ஏற்படுது, அவனுடைய மரியாதைக்கும் பங்கம் ஏற்படுது. அது போக அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. துன்யாவிலேயும் ஒரு மனுஷன் பாதிக்கப்படுகிறான் கொடுத்தும் கொடுக்காத மாதிரி. அதே நேரத்தில் வந்து மறுமையில் கொடுக்கறதுங்கிறது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம், எதுக்காக வேண்டி கொடுக்குறோம்? இதை கொடுத்தால் மறுமையில் நமக்கு அல்லாஹ் தருவான் என்பதற்கு தான் கொடுக்கணும். இப்போ எப்போ சொல்லி காட்டி விட்டானோ அந்த வினாடியை அவன் கொடுக்கலேன்னு ஆயிடுது. அல்லாஹ்வுடைய கணக்கில் இவர் ₹1,00,000 கொடுத்துருந்தாலும் சரிதான், இவர் கொடுத்தார் என்கிறது வந்து அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் சொன்னா வீணாகி விட்டதுன்றான். உங்களுடைய தர்மங்களை வந்து பில் மன்னி ஒல் அதா சொல்லி காட்டி தொல்லைப்படுத்தி பாழாக்கி கொள்ளாதீர்கள். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது இப்படி ஒரு ஒப்பந்தம் என்ன வழங்கனே, நமக்கு இவனுக்கு மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது. என்ன அக்ரிமெண்ட்? இதை நான் வந்து சொல்லி காட்ட மாட்டேன், இதை வந்து குத்தி காட்ட மாட்டேன், இதை விளம்பரப்படுத்த மாட்டேன், இதை வச்சு உன்னைய தொல்லைப்படுத்த மாட்டேன், இவ்வளவும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் அந்த உங்கள் தர்மங்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுறான். என்ன மாதிரி பாழாக்கி கொள்ளாதீர்கள்னு சொன்னால், ஒரு வழுக்கு பாறை இருக்கிறது, அந்த வழுக்கு பாறையில் கொஞ்சம் மண்ணும் இருக்கிறது, வழுக்கு பாறைக்கு மேலே கொஞ்சம் மண் இருக்கிறது. அந்த மண்ணில் வந்து லேசாக தூரல் போட்டுச்சுன்னு வைங்க, அந்த இருக்கிற மண்ணை கொண்டு ஏதோ புல் பூண்டு முளைக்கும். பாறை கீழே இருந்தாலும் அது வேர் விடுவதற்கு கொஞ்சோன்னு போதும் இல்லையா, அந்த மாதிரி முளைச்சிரும். ஆனால் பாறை மேலே இருக்கக்கூடிய மண்ணுக்கு மேலே பெரிய மழை பெஞ்சுன்னு வைங்க, மழை கொட்டோ கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. இப்போ என்னவாயிரும், பாறையில் உள்ள மண் பூரா சரிஞ்சு போயிடும், ஒன்றுமே இருக்காது. அதில் விதைக்கிறோம், பாறைக்கு மேலே வந்து மணல் கிடக்கிறது, மண் கிடக்கிறது, அந்த மண்ணுக்கு மேலே கொண்டு நெல்லையோ புல்லையோ ஏதோ ஒன்று விதைக்கிறோம். விதைச்சோம்னு சொன்னால் தூரல் போட்டுச்சுன்னா ஓரளவுக்கு ஏதோ முளைக்கும், புல்லாவது முளைக்கும். தூரலுக்கு பதிலாக பெரிய மழை பெஞ்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், அந்த பாறைக்கு மேலே உள்ள மண்ணெல்லாம் கரைச்சி கீழே தள்ளிப்படும், பாறை தான் மிச்சமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி உதாரணம் காட்டுறான். மசலி சஃபுவானின், இந்த மாதிரி சொல்லி காட்டுறவர்களுடைய தர்மத்துக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வழுக்கு பாறை, அலைஹா துராபுன், அதுக்கு மேலே வந்து மண் கிடக்கிறது, அசாபத்துகு வாபிலுன், அதில் ஒரு பெரிய மழை பெய்கிறது. மழை பெஞ்சு என்னவாயிருது, லாயக்கத்தினும் அலாசையின், ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது, விதைச்சதும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்த முளைக்கு அந்த முளைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் போய் பார்த்தா வெறுமன பாறை தான் கிடக்கும், கல் தான் இருக்கும். அந்த பாறையில் வந்து விதைச்சால் ஏதாவது நன்மை கிடைக்குமா? பாறையில் விதைக்கிற பயிருக்கு எந்த நன்மையும் இல்லாதது போலவே நீ வந்து எத்தனை கோடி ரூபாயை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமான நிலையில் நீ கொடுத்தாலும் சரி, அதுக்கு நன்மை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ நம்ம இந்த ஒப்பந்தத்தின் நம்ம நடக்கிறோமா? ஒரு மனுஷன்ட்டு நம்ம ஏதாவது தர்மம் செஞ்சோன்னு சொன்னால் அவனை மட்டப்படுத்தி நான் பெரியவன் காட்டுறது நம்ம மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குத்தி காட்டுற ஒரு பக்கம் இருக்கட்டேன், கொடுக்கும் போதே மனசில் ஒரு எதிர்பார்ப்போட கொடுக்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம், இவனுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் நாளைக்கு இதை வாங்கலாம். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கறது, அப்படி கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பொருளை எப்போ கொடுத்துட்டோமோ இது என்னுடையது இல்லை, இது உன்னுடையதான், முடிஞ்சு வச்சுக்காத. அதுக்கப்புறம் நம்ம உடலாலையோ மனசாலையோ அதுக்கு தொடர்ச்சி இருக்கக்கூடாது, அது நினைக்க கூட கூடாது, அந்த மாதிரி கொடுத்து விட வேண்டும். இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, திருமணங்களில் போய் அன்பளிப்புன்னு கொடுக்குறாங்க. திருமணங்களில் இந்த கூத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். திருமணங்கள், காது குத்து, அது மாதிரியான சடங்குகள்லாம் வைப்பாங்க. பெரிய மனுஷி அவருக்கு சடங்கு இல்லாத சடங்குகள்லாம் செய்வாங்க. இந்த சடங்குகள் ஜாஸ்தியாக செய்கிறது எதுக்காக தான் செய்கிறாங்க, இந்த மாதிரி வருமானத்துக்காக வேண்டி. அதுக்குன்னு போய் மொய், இதுக்கு பேர் வேறு என்னது, அவன் போய் எழுதிட்டு வருவான், 1000 ரூபாய் நம்ம பேரில் எழுதிக்கிறாங்க கொடுத்துருவான். பொருளாக கொடுப்பான், குடம் வாங்கி கொடுப்பான், நகை வாங்கி கொடுப்பான், ஏதோ ஒன்று அவனோட சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறான். இது அன்பளிப்பா? நீ கொடுத்து நெசமாக கொடுத்துப்பிட்டியா, அவனுக்கு முழுசாக சொந்தமாக்கிட்டியா? கிடையாது. எது கொடுக்குறான், நம்ம இப்போ ஒரு குடம் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்போ அவன் குடத்தை வாங்கிக்கணும், தருவான், தரணும். தரலன்னா கேவலமாக போயிருமா? இல்லை, மொய் இதுக்கு பேர். அப்போ கொடுக்கும் பொழுது நீ கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம், உனக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, நம்முடைய இது கிடையாது, உனக்கு சொந்தமாக்கி விட்டேன், இதுக்காக வேண்டி நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, திருப்பி தர வேண்டியதில்லை, எந்த ஒரு கட்டத்திலையும் உன்னிடத்தில் நான் அதை விரும்பவில்லை அப்படின்னு நம்ம கொடுக்குறோமா? சில சமுதாயங்கள் இருக்கின்றன, இந்த மொய் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அதாவது இன்னார் இவ்வளோ மைக்கு போட்டு என்ன செய்வாங்க, இன்னார் இவ்வளோ எழுதியிருக்கிறார், இன்னார் இவ்வளோ எழுதியிருக்கிறார், நோட்டை வச்சு வாசிப்பாங்க. மொய் தரலேண்டு வைங்க, அந்த ஊரில் சில எடுபடி வேலைக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க, நாவிதர்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை விட்டு கேட்டு விடுறது.
அது என்ன செய்யறது? மொய் வரலன்னு கேட்டு விடுறதுக்கு யார் அனுப்புறது? யார் அந்த சமூகத்தில் கேவலமாக அவங்க மதித்து வைத்திருக்கிறார்களோ அது மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்யறது? அந்த மொய் வரல போய் கேட்டு வா. அவன் வாசல் ரோட்டில் நின்று கத்துவான், இவனுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இது என்ன வகையில் நியாயம்? இது நீங்கள் ஒரு பொருளை அன்பளிப்பு செய்கிறீங்க, உங்கள்கிட்ட வசதி இருக்கிறது, அவன் வாங்கிட்டான். உங்களுக்கு ஒரு காரியம் வரும்போது அவங்ககிட்ட வசதி இருக்காது. இதே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டில் ஒரு செயினை வாங்கி போட்டீங்க, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, அவன் எப்படி செயினை வாங்கி போடுவான்? வசதி வாய்ப்பு இருந்தால் போனால் பொண்ணு கொண்டு போட்டு போயிடுவான். அவன்கிட்ட வசதி இல்லைன்னு என்ன வாங்குவான்? கடை வாங்க வாங்கிப்பான். அப்போ இதெல்லாம் ஒரு கொடுக்கும்போது என்ன செய்யணும்? இது ஒரு அன்பளிப்பு, இதுக்கு நீ ஏதாவது எனக்கு பதில் செய்கிறதா இருந்தால் எனக்கு வேண்டாம். அதுக்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இப்போ இன்னைக்கு ஏகத்துவ எழுச்சி இந்த விழிப்புணர்வுலாம் வந்த பிறகு அன்பளிப்புகள் ஏற்கப்பட மாட்டாதுன்னு பத்திரிகைலாம் போடுறாங்க. அன்பளிப்புகளை வாங்க மாட்டோங்க, அன்பளிப்பு மறுக்கக்கூடாது மார்க்கத்தில். இது அன்பளிப்பு இல்லை, அன்பளிப்பாக இருந்தால் தானே மறுக்கக்கூடாது. இது அன்பளிப்பா? திருப்பி கலெக்ஷனில் பண்ண போகிறான் இவன், கொடுத்து போட்டு நம்மளை திரும்ப கலெக்ஷன் பண்ணுறான், அதுக்கு பேர் அன்பளிப்பா? அதனால் போலி அன்பளிப்பு. இது ஒரிஜினல் அன்பளிப்பாக இருந்தால் யார் இருந்தாலும் வாங்கிக்கிடலாம். இன்னைக்கு தருவாங்க, நாளைக்கு கேட்பாங்க, அது சரிப்பட்டு வருமா? ஒரு நேரத்தில் 10 வீட்டு விசேஷம் வந்தால் என்ன ஆகும்? அவன் 10 வீட்டு செஞ்சுட்டாங்க, ஒரே நேரத்தில் 10 வீட்டுக்கு விசேஷம் வந்துடும். அவனுக்கும் செய்யணும், இவனுக்கும் செய்யணும், அவனுக்கும் செய்யணும், இவனுக்கும் செய்யணும். என்னது பண்ணுறது? சொத்து பத்தை வித்துட்டு செய்கிற அளவுக்குலாம் போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன செய்யணும்? அன்பளிப்பு நம்ம கொடுப்பதாக இருந்தால் வாங்குறவனுக்கும் கொடுக்குறவனுக்கு மத்தியில் என்ன ஒப்பந்தம் இருக்கிறது? இதில் எனக்கு தொடர்ச்சி இல்லை, பின்தொடர்தல் இல்லை, இதுக்காக உன்ட்ட எந்த விதமான இதுவும் உன்ட்ட வச்சுக்கிற மாட்டேன், கேட்க மாட்டேன். கேட்கறத விட்டு தள்ளுங்க, மனசால கூட பொருளை விட்டு தள்ளிட்டு அவனுடைய சிரிப்பு, அவன் நம்மளை கண்டா மரியாதை செய்யணும், இப்படி எதிர்பார்க்குறோமே, நன்றி, இதை கூட எதிர்பார்க்க கூடாதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் அபரார, நல்லடியார்கள்லாம் என்ன செய்வாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லடியார்கள் யார் அப்படின்னு அல்லாஹ் ஒரு லிஸ்ட் போடுறான். நல்லடியார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள்னு சொல்லிவிட்டு நல்லடியார்கள் என்னென்னலாம் செய்வாங்கன்னு பல காரியங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு காரியமாக சொல்லி காட்டுகிறான், யுத்இமூன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் யதீமன் வஸீரா. அல்லாஹ்வை நேசித்த காரணத்தினால் அவர்கள் மிஸ்கீனுக்கு, ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள், அனாதைகளுக்கு உணவளிக்கிறார்கள், கைதிகளுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிக்கிறார்கள். உணவளிக்கும் பொழுது என்ன சொல்லி உணவளிக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா, உங்கள்கிட்ட பிரதிபலனை நாங்கள் நாடமாட்டோம், உங்கள்கிட்ட நன்றியையும் நாடமாட்டோம். இப்படி யார் நடக்கிறார்களோ இவங்க தான் நல்லடியார்கள், இவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு ஆளுக்கு உணவளித்தல் என்பது எல்லா தர்மத்தையும் எடுத்துக்கணும். உணவுங்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குனால நல்லா சொல்லி காட்டுறான். ஒரு ஆளுக்கு சோறு போடும்போது கூட, அட சோறு போட்டதுனால நீ தான் தரணும்னு நினச்சிக்கிறாத, நாளைக்கு நீ சோறு போடணும்னு நினச்சிவிடாத, அதை எதிர்பார்த்து நான் தரவே இல்லை, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீ நாளைக்கு தருவ, உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. சில பேர் படிப்புக்கு உதவி செய்வாங்க, உதவி செய்யும் பொழுது எப்படி உதவி செய்வான்னு கேட்டால், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, படிக்க வச்சோம்னா பொண்ணை கட்டி கொடுத்துக்கலாம், இப்படியெல்லாம் நம்ம செலவில் என்ன செய்வோம், டாக்டர் மாப்பிள்ளை கிடச்சி போயிடும் இப்படி. அல்லது அவனை படித்து வேலைக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, இப்போ ஒரு 1000 ரூபா கொடுத்து வச்சோம்னா நாளைக்கு என்ன செய்வான், அவன் பெரிய வேலைக்கு போய் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நிலைமை இருக்கிறது. இவனை மாதிரி ஆளுக்கு உதவி செஞ்சோம்னா நாளைக்கு என்ன செய்யலாம், 1க்கு 10 100 1000 திருப்பி கிடைக்கும். இந்த மாதிரி எதிர்பார்த்து இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கொடுத்தோம்னு சொன்னால், எல்லாம் உன் நன்மைக்கு நான் தர்றேன், இதோட எனக்கு அதுக்கு உள்ள தொடர் முடிந்து விட்டது என்று தான் கொடுக்க வேண்டும். இதில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நாங்கள் இந்த உணவை உங்களுக்கு தருகிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா, உங்கள்கிட்ட நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோமா, சொல்லி காட்டுகிறோம், தொல்லைப்படுத்துகிறோம், அதை விளம்பரப்படுத்துகிறோம், குறைஞ்சபட்ச நன்றியோ அதை எதிர்பார்க்குறோம். எப்படி போய்கிட்டு இருப்போமா, எதுக்கு அவன் வருவானா, நம்மளை பார்த்தணும், பல்ல காட்டணும், காட்டலன்னு வைங்க, நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேன், என்னை பார்த்து சிரிக்க கூட இல்லை, அப்போ நீ சிரிப்பை நீ எதிர்பார்க்குற, ஊரில் போகிற வரணும் அவனை போய் சிரிச்சுட்டா இருக்கிறான், அவன் மட்டும் சிரிக்கணும் ஏன் எதிர்பார்க்குற? அவன் உன்ட்ட வாங்கிட்டான், உன்ட்ட வாங்கிட்டதுனால உனக்கு மட்டம், உன்னை கண்டோன்னு சிரிக்கணும், நல்லா இருக்கலான்னு சொல்லணும், அப்படி லேசாக கூணணும், சும்மா கூட சிரிச்சிடக்கூடாது, நிமிந்துக்கிட்டு கொஞ்சம் கூணி குறிப்பை என்ன செய்யணும், இப்படி நின்றா தான் நம்ம கொடுத்ததுக்கு அவன் அடிமைத்தனத்தை கரெக்டாக காட்டுறான். இதே நீ எதிர்பார்க்குற? கொடுத்தது மறுமைக்கு கொடுத்தியா, அல்லது நீ நன்றி எதிர்பார்த்து கொடுத்தியா, உனக்கு அடிமைகளை உண்டாக்குறது நீ கொடுத்தியா? அப்போ நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்குறோமா இல்லையா? ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட என்ன செய்யணும், அவர் நம்மளை காணும் போதெல்லாம் பல்ல காட்டணும்,
நாளைக்கு கொடுத்துட்டு என்ன செய்வான், அதை வந்து இது பண்ணுறது, வேலை வாங்குறதுக்கு கொடுத்துட்டு என்ன செய்யற, டே வட்டி வாங்கிட்டு போட அவன் ஓடுவான். ஏன் அந்த கொடுத்தவன் அதையும் எதிர்பார்க்குற, கொடுத்து நேற்று வரைக்கும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. நேற்று வரைக்கும் அவனை பார்த்து டே வெட்டி வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு டே வெட்டி வாங்கிட்டு வாடாம பாரு. அப்போ என்ன அர்த்தம், இந்த 5 ரூபாய் கொடுத்ததுனால போடா வாடான்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு ரைட் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவனை அடிமையாக ஆக்குவதற்கு ஒரு ரைட் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவனும் தன்னுடைய வறுமைக்கு அவன் என்ன செய்யறான், அதெல்லாம் செய்கிறான். இப்படி நம்ம நடக்கலாமா? அந்த பொருளை கொடுக்க முன்னாடி நீங்கள் எப்படி பேசிக்கொண்டீர்களோ அப்படி பேசணுமா இல்லையா? இந்த தர்மத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணியமாக பேசி கொண்டிருந்தவர்கள் அவனுடைய கஷ்டத்துக்கு என்னதையா தர்மத்தை வாங்கிட்டாண்ட உடனே அவனை போடா வாடாங்கிறது, கேவலமான வார்த்தைகளால் சொல்லுவது, அப்படியே அவன் கீழே போயிடுவான். ஒரு செகண்ட்ல அவனை தூக்கி பள்ளத்தில் போட்டு மிதிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு நம்ம எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை மனசை விட்டு எடுத்துட வேண்டும். மறுமை நாளில் 3 பேர் எல்லாம் விசாரிப்பான். 3 பேரில் ஒரு ஆள் ஆலிம், அவனே எல்லாம் கேட்பான், ஏடா உனக்கு இல்ம தந்தன ஏடா பண்ண, நான் ஊரா பிரச்சனை பண்ணேன் வந்தாளுக்கு இல்லை, நீ ஆலிம்னு பேர் வாங்குறது தான் செஞ்ச, தூக்கிட்டு போன நரகத்துக்குன்றான்ல. அதே மாதிரி வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு வீரனை கூட்டு வந்து நீ என்னடா பண்ணேன்டெல்லாம் கேட்பான். நான் வந்து உன் பாதையில் உயிரை கொடுத்தேன், நீ வீரன் பேர் வாங்குறது தான் கொடுத்தேன், இவன் எழுத்துட்டு போங்க உயிரை கொடுத்துருக்குறான். அதே மாதிரி ஒருத்தர் பணக்காரர் வர்றாரு, அதான் இப்போ நம்ம எடுத்துக்கணும் டாபிக். அவர் என்ன செய்வார், நீ என்ன பண்ண, நிறைய காசை கொடுத்தன, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தனே அப்படிம்பாரு. அள்ளி கொடுத்தியா, பெருமைக்கில் கொடுத்த, 4 பேர் பாராட்டணும்ல கொடுத்த, அதனால உனக்கு எல்லாரும் பாராட்டி போட்டாங்க. இங்கே ஒன்றும் கிடையாது, இவனை இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான்லாம். கூலி இல்லாமல் போகிறதோட இப்படி எல்லாம் எதையை எதிர்பார்த்து நம்ம செஞ்சோன்னு வைங்க, அது நரகத்தில் கொண்டு நம்மளை தள்ளிடுது. அல்லாவுக்காக செய்கிற ஒரு காரியத்தை மனுஷனுக்காக நம்ம செஞ்சோம்னு சொன்னால், மனுஷன் நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு கோபம் வந்து நம்ம நரகத்தில் தள்ளுறான் என்பதை இந்த ஹதீஸில் நம்ம பார்த்துக்கொள்கிறோம். அப்போ இப்படி நம்ம கொடுப்பதாக இருந்தால் யாரையும் அவனை கேவலப்படுத்தி மட்டப்படுத்தி கொடுத்து விடக்கூடாது. கொடுக்கும் போதும் கேவலப்படுத்தக்கூடாது. சும்மா சத்தம் போட்டு கொடுப்பானுவாங்க. நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு ஆள் 5 கேட்குறானா, ஒரு கொடுக்க நினச்சிட்டாருன்னு வைங்க, என்னப்பா என்ன சொல்ல, அதெல்லாம் திரும்பி பார்க்கணுமா வேற. அதாவது இவன் கொடுக்க போகும்போது எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. அவன் கேட்டது 4 பேருக்கு விளங்கலைன்னா, என்னப்பா என்ன விஷயம் உனக்கு அப்படிங்கிறது. அப்போ எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க, இவன் சொல்லுவான், அப்போ அப்படி எடுக்கணும், எல்லாரும் பார்க்கணும். கொடுக்கும் போதே அது ஒரு அலப்பறை பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா? இதில் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்போ எதுக்கு இதை கொடுக்குறீங்க? இந்த காசு நம்முடைய காசு, நம்மளா வச்சுட்டு இருந்து போகலாம். இதை கொடுக்குற எதுக்காக வேண்டி கொடுக்குறோம்? எல்லாம் நமக்கு 1க்கு 10 100 1000 லட்சமா தருவான்னு தானே கொடுக்குறோம். அதுதான் நம்ம நோக்கமாக இருந்தால் என்ன செய்யணும், யாரும் பார்த்துட்டு இருந்தா கூட தம்பி ஒரு செய்தி இருக்குது அப்படி கூட்டு போய் கொடுங்க. எப்படி கொடுக்கணும் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் 4 பேருக்கு தெரியாத வகையில் அதை கொடுத்தா எவ்வளோ கண்ணியமாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அரசுடைய அந்த மர்மை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் விசாரிப்பான்ல, சொர்க்கமா நரகமான்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி வெட்ட வழியில் நம்மெல்லாம் நிற்போம். மண்டை காயும், அவ்வளோ கிட்ட கொண்டா சூரியனால் நிப்பாட்டி போடுவான், வேத்து ஊற்றும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அந்த கஷ்டமான வெப்பத்தில் வந்து எந்த ஒரு நிழலும் இருக்காது. சொர்க்கம் இருக்கிறதுலாம் இனிமேல் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள வெட்ட வழி, அந்த வெட்ட வழியில் விசாரிக்கக்கூடிய நேரத்தில், அந்த வெயில் கொடுமை தாங்காமல் இருக்கிற நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், 7 பேருக்கு வந்து அவனுடைய அரசு இருக்கிற சிம்மாசனம், அவனுடைய அரசு என்பது இந்த வானம் பூமியெல்லாம் விட பெருசு, உள்ளதுக்கு அமைக்கிடலாம். அவனுடைய சிம்மாசனம் என்பது வசியா குர்சியுஹு சமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமி எல்லாம் அதற்குள்ள அடங்கும். இந்த ஒட்டுமொத்த வானம் பூமியை கொண்டு அதன் அடியில் திணிச்சா கூட அதுக்குள்ளே போயிடும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரசு அல்லாவுக்கு இருக்கிறது. அந்த சிம்மாசனத்தில் இருந்தால் நல்லா விசாரிப்பான். அவன் விசாரிக்கும் போது வெட்ட வழியில் நிற்கிறவங்களை என்ன செய்யறான், அந்த 7 வகையான கூட்டத்தாருக்கு வந்து நீங்கள் எல்லாம் அங்கே உள்ள வாங்க, கீழே நிழல்ல இருந்துக்கிறங்க, விசாரிக்கும் பொழுது படக்கூடிய அதாப் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், 7 பேருக்கு இந்த மாதிரி அல்லாஹ் வந்து அரசுக்கு கீழே நிழல் கொடுக்குறான். நம்ம விசாரிக்கிற வரைக்கும் நிற்கிறோமே அந்த ஒரு நாள், அதில் நம்ம செத்து போயிடுவோம். அவ்வளோ நீண்ட ஒரு பெரிய நாள், அதில் நம்முடைய கொடுமை தாங்க முடியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான் அல்லாஹ், அந்த விசாரணையின் போதே ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரி குளுமையான ஒரு இடத்துல வைத்து விசாரிப்பதற்காக அரசுக்கு அடியில் நிழல் தர்றான். அந்த 7 பேர் யாரு? ஒன்று வந்து நேர்மையாக நடந்த ஒரு ஆட்சியாளர், மன்னர், அல் இமாமுல் ஆதில், நேர்மையாக நடந்த ஒரு இமாம்னா தலைவர், ஒரு இயக்கத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்துக்கோ தலைமை தாங்கி எல்லாரையும் சமமா நீதியா ஒரு வலுவாமல் கரெக்டாக யார் வந்து நடந்தார்களோ அவர்கள் அந்த அதில் கொடுத்துருவான்ல. நீலாம் ஏன் அங்கே நிற்கிற, எவ்வளோ நேர்மையாக நடந்த, நீ ஏன் வெயிலில் கிடக்கிற, வா நீலாம் கீழே வா, நிழலுக்கு வா அப்படின்னு நல்லா கூட்டிடுவான். அதே மாதிரி ஒரு ஷாப்புன் நஷாஃபி இபாதத்தில்லாம், வயசான காலத்தில் பள்ளிவாசலுக்கு வர்றது தொழுவுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இளமையில் அதெல்லாம் செய்ய மாட்டான் ஒரு மனுஷன். இளமையில் தான் என்ன செய்வான், தவறான காரியங்களை தூண்டக்கூடிய வகையில் உடம்புல முறுக்கா இருக்குதுல்ல, அதனால பொறுப்புகள்லாம் இல்லை எல்லாம் செய்ய தூண்டும்.
அப்ப இளமையிலே அல்லாஹ்வின் இபாதத்தில் ஊறி போன இளைஞன் இருக்கிறான அவனே அல்லாஹ் கூப்பிட்டுருவான். டேய் நீ இளைஞனா இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு போன ஆள்ரா, 75 வயசுல நீ பள்ளிவாசலுக்கு போன ஆள் இல்ல, நீ 20 வயசுல பள்ளிவாசலுக்கு போன ஓடியா நீ கீழே வா அப்படின்னு சொல்லி இளமையில யார் வந்து அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் ஊறி போய் இருக்கிறானோ அவனையும் அல்லாஹ் வந்து அதை கொடுத்துட்றான். ஒரு ரஜுலுன் கல்புஹும் அல்லக்கும் பில் மசாஜிதி, அவன் வீட்டில் இருந்தால் கூட மஸ்ஜிதோட தொடர்புல மனசு என்ன செய்யும், பள்ளி வாசலோடு தொடர்போடு இருந்தானே அந்த மாதிரி மனிதர்கள் யாரா நிற்கிறாங்களான்னு பார்த்து நீனுவான்னு என்ன செய்வான், அல்லாஹ் உள்ள கூப்பிட்டுக்குருவான். ஒரு ரஜுலானி தஹாப்பா பில்லாஹி ஒத்த ஃபர்ரகா பில்லாஹி, இன்னும் 2 பேர் அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்து விடுவார்கள். அவன் வரதட்சணை வாங்குறதுனால கல்யாணத்துக்கு மாட்டேன்ருவான், வேற ஒன்றும் இல்லை, நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க, பழகித்தான் இருப்பாங்க. நீ செய்கிற தப்புக்கு நான் ஏன் வர்றேன், அல்லாஹ்வுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக வேண்டி நேசித்து கொண்ட 2 பேர், மார்க்கத்துக்காக வெறுத்து கொண்ட 2 பேர் அந்த மாதிரி உள்ளவர்களாக இருப்பார்களே. ஆனால் அவங்களையும் எல்லாம் என்ன செய்வான், நீனும் வா உள்ளக வா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுருவான். அதே மாதிரி ஒரு ரஜுலுன் தாத்துஹு இம்ராத்தும் தாத்து மன்சிபின் ஒரு ஜமாலின், நல்ல பாரம்பரியம் உள்ள ஒரு அழகான ஒரு பேரழகி வந்து ஒருத்தனை வந்து தவறான காரியத்துக்கு ஒரு இளைஞனை கூப்பிடும் பொழுது அவன் என்ன செய்யறான், இன்னியா ஹாஃபுல்லா அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்லி அந்த செயலுக்கு உடன்படாமல் மறுத்துட்டானே. ஒரு தவறான ஒரு செயலுக்கு ஒரு பெண்ணை அழைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு பலியாகாமல் தப்பித்து கொண்டானே. அப்படி ஒருத்தன் எவனாவது இருந்தால் நீனு வார்ஷிக்கலவா, இது ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் தான். ஒரு ஆண் அழைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் அது மாதிரி தன்னை காத்து கொண்டாள் என்று சொன்னால் அவளுக்கு இந்த மாதிரி என்ன இருக்குது, அவளுக்கு அரசுகள் இருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொருத்தன் யார் தெரியுமா, அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்குறான், எப்படி கொடுக்குறான் என்று சொன்னால் அவன் வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. வலது கை இடது கைகள் அறிவா இருக்குது, அது வந்து அவ்வளவு அவ்வளவு ரகசியத்துக்கு அப்படி சொல்லி காட்டுறான்ல. அவனுடைய வலது கை கொடுப்பது அவனுடைய இடது கைக்கே தெரியாது என்று சொன்னால் அப்ப வேற யாருக்கெல்லாம் அப்படி தெரியும், என்னட்ட உள்ள இந்த கையில கொடுக்குற இந்த கைக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ வந்து ஒருவருக்கும் தெரியாம ரகசியமா கூட்டிக்கிட்டு போய் கொடுக்க வேண்டியது ஒருத்தன் கொடுத்தான் என்று சொன்னால் அவனுக்கு எங்க கிடைக்கிறது, அரசுல நிழல்ல கொண்டு அல்லாஹ் வச்சு என்ன செய்யறான், அவனை வந்து விசாரிக்கிறான், அவனுக்கு விசாரணை வந்து லேசாக்கி வைக்கிறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், ஒரு பெருமைக்காக வேண்டி தம்பட்டு அடித்து கொண்டு நோட்டீஸ் அடித்து ஒட்டி கொண்டு அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய தான தர்மங்களை செஞ்ச பிறகு ஒரு சபையில் வச்சுலாம் என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுற சபையில் வச்சுலாம் என்னப்பா அந்த ரூபா கொடுத்தன வந்துருச்சா, வீட்டுக்கு ரூபாய் கொடுத்து விட்டுவிட்டு சபையில் உட்காந்துருப்பான் ஒரு முக்கியமான பஞ்சாயத்து பேசுறதுக்காக வேண்டி அந்த சபையில் வச்சு 100 ரூபா கொடுத்து விட்டு நான் ஜக்காத்து காசு வந்துச்சான்னு வாங்கிட்டியா, அவன் எப்படி சபையில் வாய திறப்பான்? அப்புறம் ஒரு பெரிய சபையில் வச்சு கருத்து சொல்றதுக்காக உட்காந்துருப்பாங்க, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அவன் வாங்கினதை வச்சு அவன் போட்டு உடைப்பான், அதோடு அவன் வந்து வாயை திறக்க மாட்டான், அன்னைக்கு 3 நாளைக்கு தூங்க மாட்டான். இப்படி கவலைப்படுத்திட்டாங்களே, தெரியாமல் தானே கொடுத்துட்டான்னு வாங்கணும், இவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டான்டா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் இருப்பான். இப்போ இப்படி நடக்கக்கூடிய இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் வந்து இதை பற்றி விளங்காமல் தர்மம் எதுக்கு செய்கிறோம், இந்த உலகத்துக்காக வேண்டிய செய்கிறோம், நம்ம வீட்டு காசாக இது நம்ம கொடுக்க கடமைப்பட்டால் மறுமைக்காக நம்ம தேடிக்கொள்கிறோம். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும். அதே மாதிரி வந்து அதில் கூட பாருங்க, நம்ம வாங்கினா பாருங்க அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது, வாங்கிட்டு நம்ம திமுறாவும் போயிடக்கூடாது, நன்றியும் செலுத்தணும். வாங்கினதுக்காக என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தும் போது கூட அல்லாஹ் எப்படி பார்க்குறான்னு கேட்டால் நீ நன்றியும் செலுத்தணும், அதே நேரத்தில் வந்து அவன் எதிர்பார்க்க கூடாது, நீ செலுத்தணும். அவன் கொடுக்குறோம் வந்து நம்ம நன்றி எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது, அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தான் கொடுக்கணும். வாங்கினவன் என்ன செய்யணும், அவன் வந்து நம்ம நன்றி செலுத்த தந்திருக்காருல்ல அதுக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லையா, அந்த தேங்க்ஸ் சொல்வதில் கூட இஸ்லாம் எப்படி பண்ணுதுன்னு கேட்டால் அதில் கூட சுயமரியாதை விடாமல் நம்ம அடிமையாகவும் ஆயிராம அது நேரத்தில் அவன் செஞ்ச உபகாரத்தை மறுக்காம எவ்வளோ அற்புதமாக சொல்லுதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு யாராவது ஒரு உபகாரம் செய்வார்களே ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கான கூலியை தருவான்னு போயிட்டு இருக்கீங்க, இவ்வளோதான் நன்றி. அடே நீ வந்து என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத, நன்றிங்கிற எப்படி உனக்கு நான் செய்கிற நன்றி என்னன்னு கேட்டால் இதனுடைய கூலியை அல்லாஹ் உனக்கு தருவான், அவ்வளோதான் உனக்கு செய்கிற நன்றி. கும்பிடுவேன் சொல்ல காலை விழு அதெல்லாம் நினைக்காத. அதே நேரத்தில் நீ தந்ததை நான் மறக்கலை, உனக்கு துவா செஞ்சு விட்டேன், நீ எனக்கு கொடுத்தீங்கள அதுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், அல்லாஹ் இவருக்கு நல்ல கூலியை கொடுன்னு அல்லாஹ்ட கேட்டுவிட்டேன். அப்போ நீ என்கிட்ட கொடுத்ததற்கான கூலியை நீ அங்கே தான் பார்க்கணுமே தவிர ஏதோ கொடுத்ததுக்காக நீ அடிமைன்னு நினச்சிடக்கூடாதுங்கிற சுயமரியாதையும் அதில் இருக்கிறது. அதே நேரத்தில் வாங்கிட்டு அவன் பாட்டு போய் திமிரா போயிட்டு இருக்கிறானே என்று நினைக்காத வகையில் என்ன இருக்கிறது, ஒரு பிரார்த்தனை அடங்கி இருக்கிறது. நம்ம எதை அவன் தப்பான நியத்தில் கொடுத்தா கூட இந்த ஜஸாக்கல்லாஹு ஹைரா அரபியில் சொல்ல தெரியாட்டி அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கான கூலியை தருவானாக, இதை வாங்கிட்டு என்ன செய்யணும், அல்லாஹ் இதற்கான கூலியை உங்களுக்கு தருவான். அப்போ ஒரு துவா செய்யுமா என்னவாயிருது, ஆகா நம்ம வேற ஒன்று நினச்சி கொடுத்துவிட்டோம்,
நல்ல வேலைக்கு சுட்டி காட்டிவிட்டான், நம்மளும் மாற்றிக்கணும், அவனுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, எந்த ஒரு கட்டத்திலையும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் ரிட்டர்ன் கிடையாது. நீ அன்பாளிப்பாக கொடுத்தாலும் சரி, தர்மமாக கொடுத்தாலும் சரி, ஹதியாவாக கொடுத்தாலும் சரி, கொடுத்த பிறகு தெரியாமல் கொடுத்துட்டப்பா தந்துடுறத கேட்கக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு காரணத்துக்கான திருப்பி கேட்கக்கூடாது. நம்ம கெட்டவன் அந்த மாதிரிலாம் கூட திருப்பி கேட்குற வழி இல்லை. இது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 656908